ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டூ கிளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி இந்த காணொலியில் ஒரு முக்கிய இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதாவது பட்டா வச்சுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பட்டாவோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொலியில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஒருவேளை உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உரிமைக்கான ஆவணமாக பட்டா இல்லாமல் இருந்தாலும் கண்டிப்பாக சில சமயங்களில் பட்டா அப்படிங்கிறது உங்களோட உரிமையை கோரக்கூடிய ஒரு ஆவணமாகவே இருக்கும். ஸோ அதை பற்றியான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனும் இந்த காணொலியில் தெரிஞ்சுக்க போகிறீங்க. சுப்ரீம் கோர்ட் இந்த நில பட்டாவை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற தீர்ப்பை நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதை பண்ணுறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த காணொலியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கிய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதாவது வருவாய்த்துறையால் கொடுக்கக்கூடிய ஒரு ஆவணம் பார்த்தீங்க அப்படின்னா பட்டா அப்படிம்போம். அதே மாதிரி பத்திரப்பதிவுத்துறையில் கொடுக்கக்கூடிய ஒரு ஆவணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டீட் அப்படின்னு சொல்லுவோம், பத்திரம் பதிவு பண்ணுறது எல்லாமே. ஸோ இதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பட்டா வச்சுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு பத்திரமே இல்லை அப்படின்னாலும் இந்த பட்டாவை நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை ஒரு உரிமைக்கான ஒரு ஆவணமாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான எல்லா இன்ஃபர்மேஷனும் நான் கேதர் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டர் சிவில் அப்பீலியட் ஜுடிஷியேஷன். அதாவது இதோட நம்பர் பார்த்தீங்கன்னா 25213 ஆஃப் 2024. ஸ்டேட் ஆஃப் ஹரியானா ஸ்டேட்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஹரியானா ஸ்டேட்டு ப்ளஸ் அமீன் லால் அப்படிங்கிறவருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஆல்ரெடி சின்ஸ் இறந்துட்டார். ஸோ அதனால் அவரோட இந்த வழக்கின்படி பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பட்டா என்பது வருவாய்த்துறை அதிகாரிகளால் அவர்களுடைய பணிக்காலத்தில், அதாவது அவங்களோட சர்வீஸில், ஸோ அவங்களோட ஒர்க்கிங் டேஸில், அதாவது வேலை நாட்களில் அவங்க அந்த அதிகாரிகள் வருவாய்த்துறை அதிகாரிகளால் பராமரிக்கக்கூடிய ஒரு ஆவணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்டா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆவணம் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய சாட்சியல் சட்டம், அதாவது இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவோம், செக்ஷன் 35, அதாவது 1872 இந்திய சாட்சியல் சட்டத்தின்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பட்டாவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆவணமாக கருதலாம். ஓகேங்களா? ஸோ இந்த பட்டா அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆவணம் தான். ஸோ அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. சரிங்களா? ஸோ அப்படி இருக்கிறப்போ பட்டாவை உரிமைக்கான ஆவணமாக, அதாவது டைட்டில் டீடாக பார்த்தீங்கன்னா இந்த டைட்டிலுக்கான ஆவணமாக நம்ம பயன்படுத்த முடியாது. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இதை டைட்டிலுக்கான டீடாக பட்டா அப்படிங்கிறது ஒரு உரிமைக்கான ஆவணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எங்கேயுமே பயன்படுத்த முடியாது. இருந்தாலும் பட்டா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த அனுபவத்தின் பேரில் பொசஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதாவது நம்ம பார்த்திங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வருடங்கள் ஆண்டுகள் நம்ம அதே இடத்துல இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு அனுமானத்தின், அதாவது ஒரு அனுபவம் அங்கே இருக்கணும். ஸோ பொசஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அனுபவத்தின் பேரில் குறிக்கக்கூடிய ஒரு ஆவணம் பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த பட்டா அப்படின்னு சொல்ல, அதாவது அனுபவத்தை நிரூபிக்கக்கூடிய ஒரு ஆவணம் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த சாட்சியல் சட்டத்தின் கீழே கொண்டு வராங்க. அதாவது பட்டா உரிமைக்கான ஆவணமாக இல்லாமல் வேணாலும் இருக்கலாம், ஆனால் சொத்துக்கான உரிமைக்கு வரக்கூடிய ஒரு ஆவணமாக பார்த்தீங்க அப்படின்னா இதை சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டாக நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? அதாவது பட்டா அப்படிங்கிறது உரிமைக்கான ஆவணம் கிடையாது, பட் உங்களோட சொத்து இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உரிமைக்கு வரக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா மற்ற ஆவணங்களுடன், அதாவது வேறு ஏதாவது ஆவணங்கள் வச்சுருக்கீங்க சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னா அந்த ஆவணங்களுடன் சேர்த்து இந்த பட்டாவையும் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிங்காக நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ அப்படி பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா உரிமைக்கான கேள்வி எழும்போது உங்களுக்கு இந்த பட்டா அப்படிங்கிறது பேசும். சரிங்களா? ஸோ அதுதான் இந்த டீட்டெயில் ஃபுல்லாகவே இந்த அமன்லால் அப்படிங்கிறது ப்ளஸ் ஹரியானாவுக்கும் நடந்த இந்த கோர்ட் கேசஸில் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது பட்டா அப்படிங்கிறது உரிமைக்கான ஆவணம் கிடையாது, பட் அனுமானத்தின் பேரில், அனுபவத்தின் பேரில், பொசிஷன் அப்படிங்கிற பேரில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸோ உங்களுக்கு இந்த சொத்து உங்களுக்கு பாத்தியப்பட்டதா அப்படின்னு ஏதாவது ஒரு உரிமை கோரும்போது பார்த்தீங்க அப்படின்னா உரிமைக்கு வரும்போது கேள்வி எழும்போது கண்டிப்பாக நீங்கள் இந்த ஆவணத்தை சப்மிட் பண்ணலாம் மற்ற டாக்குமெண்ட்டுகளோட அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற காணொலி சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். கடினமாக மக்களே.